ஜெபம் செய்வோ. தேவனே, நான் முழு மனதோடு உம்மை விசுவாசிக்கிறேன். முழு மனதோடு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் விழுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்யாதிருப்பீரோ? நன்மை செய்ய வேண்டுமே கர்த்தாவே. நாங்கள் யாரிடத்தில் போவோம் கர்த்தாவே? ஆண்டவரே, இவர்கள் யாரிடத்தில் போவார்கள் கர்த்தாவே? இது உம்முடைய வார்த்தை அல்லவா கர்த்தாவே? ஆண்டவரே, நொந்து போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இனி நான் எப்படி வாழ்வது என்று தையத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இன்று வெளிச்சமாக இருப்பீராக. ஆண்டவரே, மறுவாழ்வு கொடுப்பீராக. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய பாதத்திலே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். தமக்கு அருமையானவர்களை பறி கொடுத்து கொண்டு நிற்கிற இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பங்களை ஆறுதல் படுத்துக்க. ஆண்டவரே, எல்லா சொத்துக்களையும் இழந்து நிற்கிற இந்த அருமை சகோதரனுக்காக ஜெபிக்கிற ஐயா. திரும்பமாக ஆண்டவரே தொழிலை எடுத்து நடத்திட்டு. ஆண்டவரே, தொழிலை எடுத்து நடத்திட்டு கர்த்தாவே. உம்முடைய ரட்சிப்பு அநேக பேர் கிடைப்பதாக, உம்முடைய ஊழியக்காரர்கள் வாழ்வார்களாக, உம்முடைய ஊழியம் செழிப்பதாக. இந்த நாள் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. தேவன் தாமே ஆதிலிருந்து அந்த வரைக்கும் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் மீண்டும் ஒரு விசை ஆழ்ந்த சத்தியத்துக்கு உங்களை நான் அழைக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆமேன் பேசிக், ஆமேன் பேசி அப்படியே ஆக கடவுள். இதுதான் நம்முடைய அடித்தளமாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்றார். 2வது வசனம், அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கூரன் ஆகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றான். 3வது வசனம், பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சன்னிதானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவழியாக இருக்கிறான் என்றார். 4வது வார்த்தை, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, உன் கற்ப பிறப்பாயிருப்பவன் உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து நட்சத்திரங்களை என்ன உன்னோட கூடுமானவர்கள் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார். 6, அவன் கர்த்தரை விசுவாசித்தானதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஐயா, இப்போ உங்ககிட்ட ஒரு பைசா இல்லை, நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாமல் நீ நான் அந்த காலத்து எஸ்எல்சி அதே மாதிரி +2 முடிச்சுட்டு நீ வீட்டில் உட்காந்துருக்கா தம்பி. உன்னை கூப்பிட்டுட்டு போயிட்டு, தம்பி இந்த கடையெல்லாம் பாரு, இந்த பில்டிங்கெல்லாம் பாரு தம்பி, இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னால் நீ அப்படியே விழுந்து விழுந்து சிரிப்பா. ஐயா, உங்களுக்கு பேத்தி பிடிச்சிட்டான்ப்பா. நான் கூட சமயத்தில் காரில் போகும்போது சில பாஸ்டர்களை வரும்போது, ஐயா அந்த பில்டிங் உங்களுக்கு வாங்கி தந்துட்டோமாமே, விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. என்னையா இது, பில்டிங் வாங்கி தர போகிறீங்களா, பில்டிங் சொந்தக்காரன் வந்துட போகிறான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே ஒரு காரியம் நடக்குது. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு 75 வயசு 70 வயசு நெருங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ இந்த ஆபிரகாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டார்? என்னமோ நமக்கு இருக்குது அவ்வளோதான். அந்த எலியேசர் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறான், அந்த இஸ்மாயில் இருக்கிறாப்ப அவ்வளோதான், நமக்கு இங்கே குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களே அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்போ இப்போ பாருங்கள், அவர் அங்கே ஒரு சண்டைலாம் போட்டு தன்னுடைய லோத்தை கூட விடுவிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்போ 15ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன், நான் உனக்கு பெரிய இதாக இருக்கிறேன், நான் தான் உனக்கு பெரிய கேடகமாக இருக்கிறேன். இப்போ பாருங்கள், டோட்டலி இப்போ ஆபிரகாம்கிட்ட எத்தனை இருந்துன்னா 1000 கார் இருக்குது, ஒரு 1,80,000 கோடி நகை இருக்குது, இன்னும் எவ்வளவோ வசதி இருக்குது. ஊரில் உள்ள சொத்துலாம் அவன் பேரில் தான் ரிஜிஸ்டர் இருக்குது, வச்சுக்கிட்டுங்களா. அப்படி வசதியாக இருந்தாலும் இங்கே வர்றாரியா ஆபிரகாம், மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றாரியா. நிறைய வீட்டில் பாருங்கள், நிறைய காரியங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் நான் போகும்போது அந்த வீட்டில் நல்ல வசதி, அந்த வீட்டில் ஆனால் அவங்க பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. அந்த வீட்டில் நல்ல வசதி. நான் போகும்போது அந்த வீட்டில் கணவன் மனைவி அந்த வயசானவங்க படுத்திருக்காங்க. அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். உடனே 2 பேருக்கும் அப்படியே அழுக வந்துடுச்சு. என்னென்னு கேட்டேன். ஐயா எல்லாம் இருக்குய்யா, எல்லா ஜாமனும் இருக்குய்யா, 1ஆம் தேதியே எல்லா மளிகை ஜாமனும் வாங்கிடுவோம் ஐயா, 2 நாளாக வேலைக்காரி வரலையா, நாங்கள் எதுவுமே சமைச்சு சாப்பிடல, ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றோம். பாருங்கள், எல்லா வசதியும் இருக்குய்யா. எத்தனை பேருக்கு சோறு போடுற வசதி இருந்து ஆனால் அவங்க சாப்பிடாம ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் அவங்க கவலைப்பட்டுருக்காங்க. இங்கே ஆபிரகாமுக்கு என்ன சூழ்நிலையா, எல்லாம் இருக்குய்யா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு பெரிய கடகமாக இருக்கேன். ஒன்று ஆபிரகாம் கேட்டார், ஐயா என்னத்தையா தரப்போறியா, இந்த இளையேசர் தான் எல்லாம் பொறுப்பாக மேனேஜராக இருந்து கவனிச்சிட்டு. இல்லை, உன் கற்ப பிறப்பு தான் ஐயா, எல்லாத்துக்கும் உன் கற்ப பிறப்பு தான். இவருக்கு உடனே ஆபிரகாமை வெளியே கூப்பிடுறார், வா நட்சத்திரத்தை எண்ணிப்பார், இதை என்ன கொடுமானால் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். அப்படியே ஆமேன் பேசிக், ஆமேன் பேசிக் அப்படியே விசுவாசித்தாயா. இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன்யா,
நீ ஒரு பெரிய தனவந்தனாக இருப்பா, ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பா, ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பா, உன் கையால் அநேக பேருக்கு நன்மை செய்வா. இன்றைக்கி நீ வெறுமையாக இருக்கலாம், ஆனால் தேவனாலே கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஐயா. பாருங்கள், இந்த காரியத்தை யாராவது செஞ்சிடாதுங்க. நான் ஒரு 15-20 வருடம் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் என் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வடக்கு உடக்குடியிருப்புக்கு என்னுடைய கிராமத்துக்கு நான் கோயில் பிரசிக்கு செல்வது வழக்கம். அப்போ இங்கேருந்து டிக்கெட்டு வந்து திருநெல்வேலிக்கு அப்போ ஒரு 500 ரூபான்னா அதுக்கு அங்கே 1000 ரூபா காரு கொடுப்பேன். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எனக்கு ஒரு நாள் விபரீதமான எண்ணம் வந்துச்சு. இது யாரும் செஞ்சிடாதுங்க. தாம்பரத்தை குரம்பேட்டில் நான் 2 வீலரில் போயிட்டுருக்கேன். அப்போ வந்து ஒரு கார் எனக்கு முன்னால் போகுது. அந்த கார் நம்பரை குறிச்சிக்கிட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு கார் வாங்கி தருவீரானால் நான் என்ன செய்யணும், இந்த காரில் போய் இடிக்கணும். இப்படி எனக்கு ஒரு வேண்டுதல் குரம்பேட்டில் வச்சு இந்த வேண்டுதல். பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கார் சரியாக அந்த காரு தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சீச சர்ச்சுக்கு எத்தாப்போ போகுது. அந்த கார் திடீர்னு பிரேக் போட்டார். நான் போய்ட்டு கார்னு இடிச்சிட்டேன். எனக்கு ஒரே நம்பிக்கை, கார் என்ன நமக்கு வந்துடும், நம்ம இப்படி வேண்டுதல் பண்ணோம், நடந்துட்டேன் நீ. அதன் பிறகு ஒரு வருடத்துக்குள்ளாக சொந்த கார்களை வைத்து இன்றைக்கு கார்களை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு பாருங்கள், அவன் தேவனை விசுவாசித்தான், அதே அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு உனக்கு என்ன வார்த்தை சொல்லப்படுது அது விசுவாசிக்க வேண்டும். நான் போன வெள்ளிக்கிழமை ஜாய் டிவியினுடைய ஓனர் பெனட் சலீம் அவர்களை பேட்டி எடுக்கும்போது அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து நான் பேட்டியில் கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன காரியத்தை சொல்லுவாரோ அதை நான் அப்படியே விசுவாசிப்பேன். எனக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகின்ற வேளையிலே இந்த வேதியிலிருந்து உனக்கு நான் இப்பொழுது சொல்லுகிறேன், உன்னுடைய சுகர்லேருந்து உனக்கு விடுதலை, தேவன் விடுதலை கட்டளையிடுகிறார். இதை நீ விசுவாசிக்கிற பொழுது உன்னை சுகர் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. எந்த வருடமும் இல்லாமல் அசனத்துக்கு இந்த வருடம் நீ அதிகமாய் கொடுப்பாய். இதை நீ விசுவாசிக்கின்ற பொழுது கொடுப்பாய். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எந்த நிலையிலும் தேவனால் உயர்த்த முடியும். ஆபிரகாமுக்கு வயசு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே குழந்தையை கொடுத்து மற்ற செல்வத்தை கொடுக்காட்டில் ஆண்டவர் ஆபிரகாம் சோர்ந்து போயிருப்பார். எல்லா செல்வமும் கொடுத்தாரியா. பிள்ளைக்கு ஓட்டிட்டு போகிற பிள்ளை தவழ்றக்கூடிய காரியங்கள், பிள்ளைக்கு ஒரு காலத்துக்கு 10 தலைமுறைக்கு திங்கிற சொத்தெல்லாம் கொடுத்துட்டு பிள்ளையை கொடுத்தாரியா. ஆண்டவர் எந்தெந்த வயதிலே உனக்கு எந்தெந்த நன்மையை செய்வார், உனக்கு எப்படி செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே நீ சோர்ந்து போகாதே. நிச்சயமாக ஆண்டவரை 100க்கு 100 விசுவாசிக்கின்ற பொழுது உனக்கு ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடும். நான் நிச்சயமாக நம்புகிறேன். என் பிள்ளைகள் ஆண்டவர் நல்லா வைப்பார். ஒவ்வொரு நாளும் உன் பிள்ளை மேலே தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணு. இந்த பிள்ளையை ஆண்டவர் எனக்கு நல்லா கொண்டு வருவார். இந்த பிள்ளை எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். இந்த பிள்ளை இந்த ஊருக்கே ஆசீர்வாதமாக இருப்பான். நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். உன்னுடைய வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார். ஆகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆமேன் பேசிக்கு வந்தான், அடிப்படை பேசிக்கு வந்தான். கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார், ஈசாக்கு அங்கே யாக்கோபு ஏசாவியை கொடுத்தார். 12 கோத்திரங்கள் இன்றைக்கு இஸ்ரவேலில் இருக்கிற கோத்திரங்கள், இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லாம் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறது. இன்றைக்கும் சோர்ந்து போகாதே. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உன்னை கொண்டுதான் நடப்பிக்க போகிறார். அன்றைக்கு நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் எங்கே கிதியோன் இடத்துல வருகின்ற பொழுது நான் எம்மாத்திரம் என்று கிதியோன் கேட்கின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். அங்கே பெரிய ரட்சிப்பை மீதியான இடத்திலிருந்து பெரிய ரட்சிப்பை கிதியான் பெற்றுக் கொடுத்தான், எப்தா பெற்றுக் கொடுத்தான். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உன்னை தான் ஆண்டவர் எச்சமாக கொண்டு வருவார். உன்னை தான் அந்த ஸ்கூலுக்கு எச்சமாக கொண்டு வருவார். உன்னை தான் ஊரில் உயர்த்துவார். இதை விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறேன். அடிமையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை 20 ஆண்டுகள் தேவனுடைய செய்தியை கொடுக்க கிருபை தருவீர் ஆண்டவரே. என்னுடைய பலத்திலே எனக்கு கிருபை தருவீர் ஆண்டவரே. இந்த ஜாய் டிவி ஓனர் இன்னும் பல காரியங்களை செய்வார் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்தியாவிலே உம்முடைய நாமம் இன்னும் மகிமைப்படுவதாக. யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை வந்து அடைவதாக. அவர்களுடைய குடும்பத்தில் இருக்க தரித்திரங்கள் ஓய்ந்து போவதாக. இயேசுடைய ஐஸ்வர்யம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவதாக. இயேசுடைய ஆயுசு நீண்ட நாட்கள் ஒவ்வொரு வந்து அடைவதாக. ஆண்டவரே, தமிழ்நாட்டில் சிறப்பான ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மோகன்சில் ஆசரத்துக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. அவரும் அவருடைய குடும்பமும் வாழட்டு கர்த்தாவே. இன்னும் ஊழியங்கள் பெருகட்டு ஆண்டவரே. தென்னிந்திய திருச்சபையில் சிஎஸ்சி ஊழியங்களை மேன்மைப்படுத்துவீராக. ஒவ்வொரு ஆயிரமாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கோயில் வீட்டாரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. காணிக்கையில் அங்கீகரித்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நீ தீங்கை காணாதிருப்பாய். இதை செய்ய போகின்ற
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சகோதரர் ஜாலி ஆபிரகாமோடு சேர்ந்து நாமும் பாடுவோமா? கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. கர்த்தரை துதித்து